எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண போற காம்பனன்ட் டயோடு. டயோட்ல ஆனோட் கேத்தோட்னு ரெண்டு டெர்மினல் இருக்கும். அதுல கேத்தோட்ல ரிங் வச்சு இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. இந்த காம்பனன்ட் கரண்ட்டை ஒன் டைரக்ஷன் மட்டும் ஃப்ளோ பண்றதுக்கு அலோவ் பண்ணும். அதாவது ஆனோட்ல பாசிட்டிவும் கேத்தோட்ல நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா கண்டக்ஷன் ஆகும். அதே மாதிரி மாத்தி கொடுத்தீங்கன்னா நான் கண்டக்ஷன் ஃப்ளோ இருக்காது. இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வாட்டர் பைப் லைன்ல ஸ்விங் வால்ல கம்பேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி தண்ணி ஒரு பக்கம் மட்டும் அதை அலோவ் பண்ணும், இன்னொரு பக்கம் வரும்போது அந்த ஷட்டர் க்ளோஸ் பண்ணி அந்த தண்ணியை பிளாக் பண்ணிடும். இந்த எக்ஸாம்பிள் ஒரு புரிதலுக்காக மட்டும்தான். ஒரு டயோட எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் இல்லைன்னா பவர் சப்ளை செக்ஷன்ல ஏசியை டிசியா மாத்துறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்ற சர்க்யூட்ஸ் ஆஃப் வேவ் ஃபுல் வேவ்ஸ் நிறைய டைப்ஸ் இருந்தாலும் மோர் தென் 85% எஃபிஷியன்டா இருக்கிற பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்யூட்டை 4 டயோட் அண்ட் ஒரு கெபாசிட்டர் மட்டுமே வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட முடியும். இப்போ நீங்க சிஆர்ஓல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஏசி இன்புட் வேவ் ஃபார்ம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைக்கிள்ஸ் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். 4 டயோட வச்சு ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்யூட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வேவ் ஃபார்ம் இப்படி மாறிடும். பட் ஸ்டில் இதுவும் பியூர் டிசி கிடையாது. பியூர் டிசியா மாத்தணும் அப்படின்னா அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்யூட்டோட அவுட்புட்ல ஒரு 1000 மைக்ரோஃபாரட் கெபாசிட்டர் போடுறது மூலமா அந்த அவுட்புட் சிக்னல்ல இருக்கிற ஸ்பைக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பியூர் டிசியா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அவுட்புட் கிடைக்கும். ஒரு டைப் ஆஃப் டயோடுக்கும் கரண்ட் ஹேண்ட்லிங் கெபாசிட்டி லிமிட் இருக்கு. லிமிட் எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா பர்ன் ஆயிடும். இப்போ நீங்க டேபிள்ல பாக்குறது ஒரு IN400 சீரிஸ் உடைய டயோட்ஸ் 1ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இன்கிரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஒன்னொன்னு வேற வேற கரண்ட் ரேட்டிங்க சப்போர்ட் பண்ணும். டிபிக்கலா IN4007 தான் நாம ரெகுலரா யூஸ் பண்ணுவோம்.